உலகையே தனது இசையால் கட்டி போட்டிருக்கும் தென்கொரியாவின் புகழ்பெற்ற பிடிஎஸ் இசைக்குழு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேடையில் தோன்றி ரசிகர்களை உற்சாகத்தில் திளைக்க வைத்துள்ளது. கட்டாய ராணுவ சேவையை முடித்த பிறகு 7 நாயகர்களும் குழுவாக நடத்திய முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் உள்ள அவர்களது ஆர்மி ரசிகர்கள் பட்டாளம் உணர்ச்சி பெருக்கில் கொண்டாடி தீர்த்தனர். இதனால் தலைநகர் சியோல் திருவிழா கோலம் பூண்டது போன்று விரிவாக பார்க்கலாம். தற்போது இந்த தருணத்திற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் என்பது போல உலக புகழ்பெற்ற K-pop இசைக்குழுவான BTSஇன் கம்பேக் கச்சேரியை கண்டு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குதூகலித்த காட்சிகள்தான் இவை. K-pop உலகின் முடிசூடா மன்னர்களாக திகழும் BTS குழுவினர் பிரம்மாண்டமான முறையில் கம்பேக் கொடுத்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு உறுப்பினராக கட்டாய ராணுவ பணிக்கு சென்றதால் இந்த இசைக்குழு தற்காலிகமாக பிரிந்திருந்தது. இதனால் மிகுந்த ஏக்கத்தில் இருந்த ரசிகர்களுக்கு சியோல் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒரு மருந்தாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சியோலின் குவாங்க்வாமுன் சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த தி கம்பேக் இசை நிகழ்ச்சி ஒரு திருவிழா போல் நடந்து முடிந்துள்ளது. சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் சியோலில் அலையலையாக திரண்ட நிலையில் உலகம் முழுவதும் சுமார் 30 கோடிக்கும் அதிகமானோர் நெட்ஃபிளிக்ஸ் தளம் வாயிலாக இந்த இசையை லைவில் கண்டு ரசித்தனர். ஜின், சுகா, ஜே-ஹோப், RM, ஜிமின், வி, ஜங்கோக் ஆகிய 7 பேரும் மேடைக்கு வந்தபோது விண்ணை பிளக்கும் அளவிற்கு ரசிகர்கள் கரகோஷம் எழுப்பியதோடு ஆரவாரம் செய்தனர். நடனம், பாடல் என BTS இசைக்குழு பட்டையை கிளப்ப ஏராளமான ரசிகர்கள் தங்களது ஃபேவரைட் பாடல்களை மேடையில் பார்த்தவுடன் உணர்ச்சி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் விட்டனர். பாடி டு பாடி என தொடங்கும் ஆல்பம் பாடலுடன் கச்சேரியை தொடங்கிய BTS இசைக்குழு ஏற்கனவே ஹிட் அடித்த 4 பாடல்கள் உட்பட மொத்தம் 12 பாடல்களை பாடி அசத்தி உள்ளது. ரசிகர்களும் இணைந்து பாடி குதூகலித்த நிலையில் கடைசியாக மைக்ரோகாஸ்மோஸ் என தொடங்கும் பாடலுடன் கச்சேரி முடிக்கப்பட்டது. நாட்டை பாதுகாக்கும் ராணுவத்திற்கு மரியாதை அளிக்கும் விதமாகவும் BTS ஆர்மி என அழைக்கப்படும் ரசிகர்கள் படையின் அன்புக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் கடைசியாக மைக்ரோகாஸ்மோஸ் பாடலை BTS இசைக்குழுவினர் பாடினர். BTS இசைக்குழு கச்சேரிக்கு மத்தியில் பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் குச்சிகளை அசைத்த ரசிகர்களால் அந்த இடமே சிவப்பு, மஞ்சள், நீல நிற கடல் போல மாறியது. நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம், மீண்டும் வந்ததற்கு நன்றி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய ரசிகர்கள் தங்களது எல்லையில்லா அன்பை வெளிப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு மணி நேரம் நடந்த இசை நிகழ்ச்சியால் சியோல் நகரம் ஸ்தம்பித்தது மட்டுமில்லாது நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட போது இணையதளமும் ஸ்தம்பித்தது. குறிப்பாக ஆஷ் BTS பேக் மற்றும் ஆஷ் OT7 forever போன்ற ஹேஷ்டேக்குகள் உலகளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தன. இந்தியாவிலும் தங்களது வீடுகளில் இருந்தபடி ரசிகர்கள் இந்த தருணத்தை ஒரு திருவிழாவை போல கண்டு ரசித்தனர். மொத்தத்தில் BTS 2.0 என சொல்லும் அளவிற்கு இந்த கச்சேரி நடந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.